வணக்கம் நண்பர்களே, ஒரு பேனில் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிக்சர் வந்து கட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல லிக்யூட் ஐட்டம் மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேஸை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பேனை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும் பேஸ்ட் ஃபார்மில். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பேனில் இருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து குட்டி குட்டி பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பவுலில் இந்த பேஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக வந்து நான் ரோஸ் மில்க்கை எடுத்துக்கிறேன் லிக்யூடை. அந்த லிக்யூடை வந்து 1 ஸ்பூனுக்கு நீங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மிக்சரோட. நெக்ஸ்ட் மிக்சரில் நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன் லிக்யூடாக. இதையும் நல்லா வந்து கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பவுலில் வந்து நான் ஒயிலட் கலர் பெயிண்ட்டை லிக்யூடாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே நல்லா கட்டியாக இல்லாத அளவுக்கு இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மிக்சர் எல்லாத்தையும் வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா தின் லேயராக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு கவரை எடுத்துகிட்டு நான் ஒயிலட் கலர் மிக்சரை வந்து இதே மாதிரியே போட்டுட்டு நல்லா தின் லேயராக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மிக்சர் எல்லாமே வந்து 2 நாள் 3 நாள் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு கவரில் வந்து ப்ளூ கலர் மிக்சரை வந்து நான் இதே மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபுல்லுமே வந்து தின் லேயராக இருக்கிற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கவர்லேயும் இல்லாமல் இந்த மிக்சர் எல்லாமே வந்து தனியாக இருக்கிற மாதிரி வரும். மிக்ஸி ஜாரில் இந்த மிக்சரை போட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிங்கன்னா நம்மளோட அழகான கிளிட்டர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோம்மேடாக நம்ம கிளிட்டர் பண்ணலாம். ஸோ அதுக்காக 3 ரோசஸ் பேக்கில் உள்ள இந்த மாதிரி கவரை எடுத்துகிட்டு அந்த கவரில் உள்ள எட்ஜை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எட்ஜை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே 4 சைட்லேயுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த கவரை. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கவரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4ஆ 8ஆ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் ஒரு எட்ஜில் மட்டும் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த கவரை. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் என்ன மாதிரி உள்ள சின்ன சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வச்சு நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ அதை வந்து சைடாக வச்சுட்டு அந்த இதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சின்னதாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு குட்டி குட்டி பீஸாக அந்த பேப்பர் வந்து கிடைக்கும். கண்டினியூஸாக இந்த மாதிரி குட்டி குட்டி பேப்பர்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதை மறுபடியும் வந்து சின்னதாக இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகெயின் அண்ட் அகெயின் இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கும்போது சின்ன பேப்பராக நம்மளுக்கு இருக்கும். பார்க்குறதுக்கு கிளிட்டர் மாதிரியே அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அப்படியே கிளிட்டர் மாதிரியே கிடச்சிருச்சு. குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கிளிட்டராக கிடைக்கும். இப்போ நம்மளோட அழகான கிளிட்டர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் கிளிட்டர் பண்ணுறதுக்கு நான் இந்த பேப்பர் எடுத்துருக்கேன், கிளிட்டர் பேப்பர். ஸோ இந்த கிளிட்டர் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரப் பண்ணுங்க. ஸ்கேல் தான், இந்த மாதிரி ஸ்கேல் தான் யூஸ் பண்ணி ரப் பண்ணணும்னு இல்லை. ஏதாச்சும் நீங்கள் டூல்ஸு திங்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த கிளிட்டரை வந்து ரப் பண்ணலாம். இப்படி ரப் பண்ணும்போது இந்த கிளிட்டர் பேப்பர்லேருந்து அந்த கிளிட்டர் வந்து நம்மளுக்கு வரும். இப்படி இந்த மாதிரி நீங்கள் தட்டும்போது இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு கிளிட்டர் வந்திருக்கு. இது மாதிரி ரப் பண்ணி நான் இவ்வளோகான கிளிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட க்ரீன் கலர் கிளிட்டர் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிளிட்டர்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கலருக்கு. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணது நியூஸ் பேப்பருக்கு மேலே வச்சுட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கார்னரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணதை இந்த மாதிரி நம்ம வந்து அனதர் சைடில் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் நீங்கள் கட் பண்ணணும். சின்ன சின்னதாக இந்த கிளிட்டர் பேப்பர் ஃபுல்லுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதையும் நம்ம மறுபடியும் சிசர் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கோல்டன் கலர் கிளிட்டர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.